நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்ஆர்டி யூடியூப் சேனல் பேர் தருமபுரி. நான் உங்கள் நண்பர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு IRF 250 ஸ்டீரியோ போர்டு ஒன்று கொடுத்துருக்கபடி இது சர்வீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கபடி இது சர்வீஸ் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீசபிள் ரெஜிஸ்டர் ஒன்று போயிட்டு இருந்தது, அதை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜீனர் டயோடு ஒன்று போட்டுருது, அது ரெண்டும் மாற்றிட்டோம். இப்போ 2 சேனலும் அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ 2 சேனலும் பாருங்கள் ஆன் ஆகுது பாருங்கள். இது ஒரு சேனலு ப்ளஸ் இது ஒரு சேனலு. 2 சேனல் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 சேனல் ஒர்க் ஆகலை கஸ்டமர் கொடுக்கும்போது. இப்போ 2 சேனல் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அவர் 3 பண்ண சொல்லி கேட்டிருக்கபடி 3 பண்ண முடியாது. இது 3 பண்ண வச்சுட்டு நான் பிரச்சனைலாம் பண்ணி விட்டுருது. அதனால் இது 3 பண்ணல. அவர் கேட்டிருந்தாரு 3 பண்ணலாமான்னு. 3 வேணாம், அப்படியே ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிரிட்ஜ் பேப்பர் போர்டு போட்டு 3 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் IRF பொறுத்த வரைக்கும் இந்த 3 கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஒரு சேனல் மட்டும் போயிட்டு தான் இருக்கும். அதனால் பிரிட்ஜ் பேப்பர் போர்டு போட்டு நீங்கள் போட்டுக்கிங்கன்னா பிரச்சனை இல்லாத இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ரெடி பண்ணிட்டோம், கஸ்டமர் கொடுத்துடலாம். இதே மாதிரி என்ன போர்டு இருக்குது, இன்னொன்று ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCID யூடியூப் சேனல் பேர் தருமபுரி. நான் உங்களுக்கு நண்பன். நன்றி, வணக்கம்.